ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்த்து வந்துடுங்க, எப்போயோ போட்டது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா ஓகே ஃபைன், நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அப்படியே நீங்கள் அந்த ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரில. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே எந்திரிக்கிறீங்க, அப்படியே தலைலாம் சுற்றுது, எல்லாம் ட்ரிபிளாக ஒரு மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே அந்த ரோட்டில் நீங்கள் மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ சம்மர் ரெயினாக இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போ ஒரு கார் வந்து அப்படியே முன்னாடி நின்றுது. ஸோ அதுலேருந்து ஒருத்தவங்க இறங்கி வந்து உங்களை பார்க்குறாங்க. ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? சீனு, அந்த ஃபோன் எடுத்தா. யாருங்க இந்த பொண்ணு, உங்களுக்கு தெரியுமா? டக்குன்னு ஃபோன் எடுத்தா. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணா மார்னிங் போல் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு உங்களுக்கு அப்படியே ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. நீங்கள் அன்கான்ஷியஸாகவே இருக்கீங்க. நான் அப்போவே சொன்னேன், இவளுக்கு படிப்புலாம் தேவையாடி, இப்போ என்ன பொறுக்கித்தனை பண்ணுறான்னு எனக்கு தெரிய மாட்டேதுடி. ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்துட்டு இவ பண்ணுற வேலைலாம் இருக்கே. ஏங்க அவள் என்ன பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா இருக்கணும்டி, எல்லாம் நடந்த பிறகு நான் பொத்திட்டே இருக்கணும், அப்புறம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லை? இங்கே பாருடா, கத்துறதுக்கு இது நேரம் இல்லை. எல்லாம் நீ கொடுத்த செல்லாந்தாமா. பாட்டி நான் உன்கிட்ட வரும்போது எனக்கு தெரியும் நீ தான் எல்லாம் ஏற்றி விட்டுருப்பண்ணு. எனக்கு அமைதியாக இருங்க. சும்மா இருறி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டு விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. என்னங்க நான். ஸோ உங்கள் பாட்டி தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்க ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, என்னாச்சுன்னே தெரியலையே, எல்லாம் அந்த பெருமாள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க டிஆர்ஸை தொடச்சிட்டு அப்படியே அந்த டாக்டர் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. டாக்டர், என் பேத்திக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் அவள் இப்படி இருக்கா? ஆக்சுவலி அவள் என்ன நடந்திருக்குன்னு ஃபிசிக்கலாக பார்க்குறத விட மென்டலி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்டர். எஸ், அவளுக்கு ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நார்மலாக இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிறதுலாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்று இருந்திருக்கணும், இல்லாட்டி இடையில் அவங்களுக்கு ஏதாவது மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு உங்கள் பாட்டி யோசிக்கிறாங்க. டாக்டர், அவள் முன்னாடி இருந்தே ஒரு புக் படிப்பா. அந்த புக்கில் சின்னதாக அது நடந்தால் கூட ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. அவள் சொல்லுவா, எனக்கு என்னமோ அது கூட. ஸோ அந்த டாக்டர் அப்படியே டீப்பாக நோட் பண்ணுறாங்க. கரெக்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் அவளை தெரப்பிக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க, ஆமாம் ரைட்? ஆமாம் டாக்டர், நான் தான் கூப்பிட்டு போனேன். யூஸ்வலாக எல்லாருக்கும் நடக்காது, 2-3 பேருக்கு நடக்கும். இதை ஃபிக்ஷனலி அஃபெக்டட்னு சொல்கிறத விட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வேணால் சொல்லலாம். டாக்டர், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா போன ஜென்மம் அந்த மாதிரி. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை டாக்டர். எஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிலலாம் நம்பிக்கை இல்லை. போன ஜென்மங்கிறது ஒன்று இல்லை, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் போன ஜென்மங்கிறது ஒன்று இருந்திருக்கு. அதில் அவங்க அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு ஒன்று உங்கள் பாட்டி வியர்டாக பார்க்குறாங்க. அது இவங்களுக்கு டீப்பாக கூட அட்டாக் ஆகிருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை திங்க் எதையாவது அவங்க பார்த்துருக்கலாம். டாக்டர், நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல. அவள் கனவு உலகத்தை நிஜம் எடுத்து வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்கிறீங்களா? எஸ், அதுதான் டீப்பாக அவளை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவளை கொஞ்ச நாளைக்கு என் தெரப்பி கூட்டுவாங்க. டாக்டர், அவள் சரியாயிருவா தானே? டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். நீ கூட்டுவாங்க. கொஞ்சம் மன விட்டு பேசினாலே போதும், எல்லாம் சரியாயிரும். ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் அழுக வருது. ஸோ அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பெட்டில் சாஞ்சிட்டு அழுகுறாங்க. ஸோ அப்படியே இந்த சைட் ஜேகே, எவ்வளோ நேரமாக கேட்குறேன், வருவீங்களா மாட்டீங்களா? இப்போ வரீங்களா மாட்டீங்களா? நீங்கள் இப்போ உங்களை தான் வாங்க. ஜேகே ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சிட்டு செம்மையாக ப்ரீத் பண்ணுறாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு பயங்கரமாக வேர்த்துருக்கு. ஸோ அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே கொஞ்சம் காமாறாரு. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே அவர் ஹேர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுது.
ஸோ கரெக்டாக ஃபோனும் வருது, ஜிமின் தான். ஸோ ஜேகே அப்படி அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி அவர் காதில் வைக்கிறாரு. மச்சான் இருக்கியா சொல்கிறா. டேய் சிஎம் கால் பண்ணியிருக்காருடா, ஏதோ மீட்டிங் இருக்கான் வரணுமா. அவர் வீட்டுக்கு ஒரு மீட்டிங் நான் ஏன்டா வரணும் தெரிலடா, கூப்பிட்ருக்காரு, ஏதோ இம்பார்ட்டன் தான் நினைக்கிறேன், வரேன்டா. ஸோ ஜேகே அப்படியே எழுந்துட்டு அப்படியே சவர் முன்னாடி நின்று ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவரால் ஐஸை க்ளோஸ் பண்ண முடியல, உங்கள் ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே சவர் பண்ணிவிட்டு வெளியே வந்து அவர் பிளாக் கலர் ஷர்ட் அப்படியே மிரர் பார்த்துட்டு போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த மிரர் டேபிளில் பார்க்குறாரு, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜிம்காவை ஆட்டி விடுறாரு. இது தெரியாதா, இதுதான் ஜிம்கா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பாக்கெட்டில் கைவிட்டு இன்னொரு ஜிம்கா எடுக்கிறாரு. எனக்கா? உனக்கு தான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுட்டே பேக் ஹக் பண்ண மாட்டார். ஸோ அப்படியே அந்த ஹக்கை ப்ரோக் பண்ணிட்டு எங்க நீங்களே போட்டுவிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஏய் சும்மா போட்டுக்கிடி. ஆஹா உங்கள் கையால் தான் போட்டு விடணும். என்ன இது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எமோஷன். போட்டு விடுங்க. கழட்டு. நீங்களே கழட்டிட்டு போட்டு விடுங்க. ஏய் உனக்கு வாங்கிட்டே வந்துடக்கூடாதுடி. ஐயோ புதுசாக லவ் பண்ணுறாலே இதுதான் பிரச்சனையே. ஒரு ரொமான்ஸ் வருதா? ரொமான்ஸ் எனக்கு காட்ட தெரியும், காட்டுடா. இப்போ ஃபுல்லாக வைக்கிறியா? சி வேணாம், நானே கழட்டுறேன். அப்படி ஜும்கா கழட்டி மிரர் டேபிளில் வச்சுட்டு ஜேகே கொடுத்ததை ஜேகே போட்டு விட்டுருப்பாரு. அப்படியே சிரிச்சுட்டே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜும்கா தான் அப்படியே அங்கே இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அந்த ஜும்காவை. ஸோ கரெக்டாக கால் வருது. ஸோ அப்படியே ரிலைஸ் ஆகிட்டு அந்த கால் எடுத்து, ஹலோ மச்சான் வெளியே தான் நிற்கிறேண்ணா வந்துரு. சரா வரா. என்னாச்சுடா, நான் உடம்பு சரியில்லையா என்ன? ஐடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சுட்டு அவர் கன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு மேலே கோட் போட்டுட்டு வராரு. ஸோ ஜான் அப்படியே வந்து அவரோட கூலிங் கிளாஸ் எடுத்து கொடுக்குறான். ஸோ ஜேகே வாங்கி அப்படியே போட்டுட்டு, தலை நம்ம காரில் போகலாமா இல்லை டேம் கூட போகலாம்? சரி தலை. உனக்கு என்னடா அடிபட்டுருக்கு? நேற்று ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு தலை. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் ஏறுறாங்க. நீ ஏண்டா வந்த? ஹாஸ்பிட்டல் தானே இருந்த? பரவாயில்ல மச்சான், இதெல்லாம் பார்த்தா முடியுமா? ஓகே உனக்கு? ஓகே தான்டா. ஏய் மொத்த ஸ்டெயின் பண்ணிக்காத, இப்போ நான் ஜானை ஓட்ட சொல்கிறேன். இல்லை நானும் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க, வரேன். சரி வாரடு. ஸோ ஜேகே எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ டேங் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, மச்சான் மச்சான் நீ ஓகே தானேடா? நல்லா தான் பேசிட்டே வருவ, ஜாலியாக இருப்ப, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கல்ல, அதான். டேய் உனதான்டா. டேய் சீக்கிரம் போ, கால் பண்ணிட்டு வரோம். சரி விடு, சொல்ல இஷ்டம் இல்லை, நான் விடு. ஏய் ஒத்தா போடா, டென்ஷன் ஆகாத, இந்த பிரச்சனைன்னு தெரில, சும்மா அதை நான் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு. சரி அப்படியே போயிட்டு சிஎம்மோட சீக்ரெட் பேலஸில் நிறுத்தி மீன் ஜேகே ஹாங்க்லாம் உள்ளே போகிறாங்க. ஏய் உள்ள ஆர்ட்டா இல்லை, நீங்கள்லாம் இங்கே இருங்கடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸோ ஜேகே உள்ளே போகிறாரு. வா ஜேகே, எவ்வளோ நாளாச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, உட்கார் உனக்கு அடி தான், உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணேன், எனக்கு எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருப்பா. ஏய் உனக்கு பிடிக்குமே ஓட்கா? வேணாமா? டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிடா, என்ன விஷயம்? உனக்கு தெரியாதா ஜேகே, மேகன் நீங்களாம் நல்லா தான் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தீங்க, திடீர்னு அது எப்போயோ முடிஞ்ச விஷயம், இப்போ வந்து இழுத்துட்டு என்ன பிரச்சனை? ஐயோ உனக்கு தெரில ஜேகே, இட்டாலியன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் எல்லாம் அவன் சுற்றி வளைச்சி போட்டிருந்தான். இப்போ அங்கே உள்ள மாஃபியாலாம் அவன்கிட்ட வித்தியாசம் காட்டுறங்கிற பேரில் ஒன்றை பொண்ணு சுற்றிட்டு இருக்காங்க. ஓ போட சொல்லு. இங்கே பாரு ஜேகே, நான் இந்த சண்டே வேணாந்தா நீ சமாதானம் பேசுகிறேன்.
பாரு நீங்கள் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நான் தான் காரணம். மட்டும் இல்லைன்னா இங்கே நீ உட்கார முடியுமா? எனக்கு புரியுது ஜேகே. அப்புறம் ஜேகே இங்கே பாரு, நீ எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியோ அந்தளவு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க பக்கமே போயிருக்கேன்னா உன்னை கூப்பிட்டு வச்சு பேசவே மாட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் காலை பிடிச்சி நக்கணுமா இல்லை அவங்க கூட படுக்கணுமா? சரி ப்ளீஸ்டா கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேச. என்னால் புரிஞ்சுட்டு பேசுகிறதோ பிடிங்கிட்டு பேசுகிறதோ பண்ண முடியாது. எனக்கு பிரச்சனை, அதனால நான் அவன் போட்டேன். இவனுங்க என்னை போடணுன்னா போட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு என்னை உட்கார வச்சு டீல் மயிரெலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவன். இந்த பேச்சே கிடையாது. பண்ண என்ன போடுவான் அவன் போட சொல்லு. இல்லாட்டி அவங்களுக்கு உடந்தையாக இருக்கு நீ என்ன ஏதாவது பண்ணுவீன்னா நான் முடிஞ்சது பண்ணு. அப்புறம் நீ வீரோட இருக்கியா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு அப்படியே அந்த டோர்கிட்ட வராரு. ஸோ அந்த சிஎம் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு ஜேகே எனக்கு பேசியே முடியலையே. ஸோ ஜேகே அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஜேகே இங்கே பாரு, எலெக்ஷன் டைம், நீனும் ஹை லீடில் இருக்க. உன்னோட கேசஸ் எல்லாம் நான் தானே எடுத்து விட்றேன். என் விசுவாசத்தை காட்டணும் தானே இப்போ உன்னை கூட்டு வச்சு உட்கார பேசுகிறேன். எல்லாரையும் உன் விசுவாசம் ஒன்றெல்லாம் சிஎம் ஆகிவிட்டல ஒத்தா இப்போ ஃபீல் பண்ணுறேன்டா. அந்த மேகனை கொண்டதுக்கு ஒரு காரணமும் இல்லை ஜேகே. அவன் என்ன பண்ணான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜேகே முன்னாடி வராரு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்து நிற்கிறாரு. தெனாவட்டா என்ன பண்ணா? அவனுக்கு இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணானா இல்லை ஒன்று மேலே வந்து நினச்சானா இல்லை உனக்கே துரோகம் பண்ணானா? உங்கள் ஆள்களை யாராவது கொண்டானா? ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குடா அவனை கொண்டா? ஒரு ரீசன் சொல்லு. முன்னாடி இந்த எகுறவாளெல்லாம் வச்சுக்கினேன் அவனை கொள்வது எனக்கு கண்ணெலாம் தேவையே இல்லை. ஷில்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மறந்துட்டியா? இந்த சைச்சிக் என் பசங்கள்கிட்ட சொன்னால் க்ளீனாக முடிச்சிருவாங்க. சரி பாரு, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான். அத்தான் நீ யாரா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு? எனக்கு வார்னிங் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வர சொல்லு. எவனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னால் மட்டும்தான் நான் சிஎம்மாக இருக்கேன்னு நினைக்காது ஜேகே. ஸோ ஜேகே அகெயின் ஃபுல்லாக திரும்பிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ண போகிற நீ? என்ன பண்ண போகிற? போட்டுருவீங்களா? இல்லை ஜெயிலில் அப்படியா? எதுக்குப்பா ஜெயிலா? இந்த அருகில் கன்று அப்படின்னு சொல்லிட்டு கன்று எடுத்து இப்போ நான் அந்த கன்று எடுத்து உன் காலில் சுட்டேன்னா ஐயோ சிஎம்ஏ அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன ஜெயிலில் போடுவீங்களா? வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லோட் பண்ணுறாரு. ஜெகே ஜெகே கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் ப்ளீஸ். பாரு, பேச்சு வார்த்தையே கிடையாது. எந்த யாரும் என்னை நேரில் வந்து பார்க்க சொல்லு, இல்லாட்டி என்னை போட சொல்லி நல்லா ஐடியா பண்ண சொல்லு. இந்த கன்வின்ஸ் ஆகி போகிறது சாரி கேட்குறதுலாம் ஒத்த எனக்கு வராது. பத்திரமா வந்துக்க செல்லும், கோவத்தில் போட்டுரு போகிறான். அப்புறம் சில்பா கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை உள்ள வச்சுட்டு கதவை ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அது அப்படியே செம்மையாக சவுண்ட் கேட்குது, வெளியே போயிடுறாரு. ஸோ அந்த சிஎம் அப்படியே அந்த ஃபோன் கால் எடுத்து கால் பண்ணுறாரு. மிகான் அவன் சரியாக வருவான்னு எனக்கு தோணல. மிகான் அப்படியே மசாஜ் சென்டரில் இருக்கார். ஸோ அப்படியே லேடிஸ்லாம் அவருக்கு மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அவர் ஃபோன் வச்சுட்டு கேட்டுட்ருக்காரு சைலண்ட்டாக. எஸ், அவர் ஜெர்மனியில் ஒரு பெரிய மாஃபியா. ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரில, ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்கக்கிட்ட யாருனாலையுமே நெருங்க முடியாது. அவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல, ஜே அவனோட மகன் ஜியான்ஜாங்குக். ஜேகே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், மேகனையே தொட்டுட்டான்ல. இனி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே டீப்பாக யோசிக்கிறாரு மிகான். இப்போ ஜேகே டேயாங் ஹாங்க்லாம் நைட் டைம் போல் ஒரு பார்ட்டியில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே சைலண்டாக உட்காந்து குடிச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த பார்ட்டிக்கு நிறையா ஃபேமஸான மாஃபியாஸ் அண்டு பிஸ்னஸ்மென்ஸ் தான் வருவாங்க. ஸோ அது ப்ரைவேட்டாக நடக்கிறது. ஸோ அதில் கேர்ள்ஸ்லாம் நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங்கும் ஹாங்கும் செமையாக சிரிச்சுட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே சைலண்ட்டாக உங்கள் நினப்பிலேயே குடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ தான் நீங்கள் உங்கள் ஆக்சிஜன் மார்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ உங்களை செக் அவுட் பண்ணுற டைம்.
ஸோ உங்கள் பாட்டிகிட்ட எல்லாமே அட்வைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது, உங்கள் ஐஸ்லாம். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு பிளாங்கெட் மேலே போட்டுட்டு உங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ காரில் உட்காந்துட்டு இந்த விண்டோ கிட்ட சாஞ்சிட்டு ஸோ ஜேகே ஸ்மைல் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே டியர்ஸாக வருது. ஸோ உங்கள் பாட்டி உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஸோ உங்கள் பாட்டியை பார்த்துட்டு நீங்கள் டியர்ஸாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாட்டி அந்த பிளாங்கெட்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அப்படியே ஒரு ஸ்கெட் எடுத்து உங்கள் செஸ்ட் கிட்ட கட்டிட்டு உங்கள் ஹேரை விரித்து விட்டுட்டு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி, என் தங்கம் எதுவும் யோசிக்காமல் போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, பாட்டி இங்கேயே தான் இருக்கேன், பாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காது, புரியுதா? நீ தானம்மா என்னோட செல்ல பிள்ளை, இங்கே பாருங்க பாட்டியை பார்த்து சரிங்க பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் கண்ணு கலங்குது. ஸோ உங்கள் பாட்டி அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, சரி எல்லாம் சரியாயிரும், நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்களா? பாட்டி என்னை விட்டு போகாதீங்க. பாட்டி எங்கேயும் போகலம்மா, இங்கே தான் இருக்கேன், என்ன நீங்கள் குளிச்சுட்டு மட்டும் வாங்க. இல்லை பாட்டி, எனக்கு தனியாக இருக்கவே பயமாக இருக்குது பாட்டி, என்னால் தனியாக இருக்க முடியல பாட்டி. ஒன்றும் இல்லைம்மா, பாட்டி இங்கே தான் இருக்கேன், என்ன நீங்கள் ஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு வாங்க, என்ன? ம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி. ஒன்றும் இல்லை பாட்டி இங்கே தான் இருக்கேன். இங்கே இருங்க, இங்கே இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ஷவர் கீழே நிற்கிறீங்க ப்ரீத் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே அந்த சில் வாட்டர் உங்கள் மேலே படும்போது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக உங்கள் ஹெப்பை பிடிச்சி யாரை டர்ன் பண்ணுறாங்க, நீங்கள் ஐஸை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் நெக்கிட்ட வந்து விட்டு போயிடும் நீ நடையாடி. யாரு அதான் சொல்லியிருக்கேனே, நீ செத்தாலையும் கூட சாகணுன்னு, உன்னை நான் விட மாட்டேன்டி. யாரு யார்? யாரா? மறந்துட்டியாடி, மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஹேண்டு அப்படியே கீழே வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் பயத்தில் நடுங்கிட்டு பாட்டி பாட்டி யார் வந்தாலும் நீ எனக்கு தாங்கிறது மறந்துடாதடி, நான் உனக்கு கொண்டாவது எனக்குள்ளே நான் வாங்கிப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு கீழே உட்காந்து அழுகிறீங்க. ஸோ உங்கள் பாட்டிக்கு இது கேட்டு ஓடி வந்து அப்படியே டோரை திறந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க, அப்படியே அழுகிறீங்க. என்னமாச்சு இங்கே பாரு பாட்டி பாட்டி, அவர் யாருமா? இங்கே பாரு பாட்டியை பாரு இங்கே பாரு, கண்ணை துறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பயந்துட்டு கண்ணை திறக்கிறீங்க. ஸோ அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் ப்ரீத் பண்ணுறத லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைம்மா பாட்டி இங்கே தான் இருக்கேன், யார் வந்தா பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. தலை போதும் தலை, போகலாமா? எனக்கு பத்தாதுரா, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஊற்றி குடிச்சிட்ருக்காரு. ஸோ ஜான் அப்படியே பார்த்துட்டு, ஸோ ஒரு சைடில் 3 டேபிள் இருக்குது, அவங்க பயங்கரமாக குடிச்சிட்டு ஜேகே தான் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜான் அப்படியே அவன் ஏர்பாட்ஸில் கை வச்சு பயங்கரமாக குடிச்சிருவான். இதான் கரெக்டாக என்னன்னு நினைக்கிறான். எல்லோரும் சாருங்க என்ன ஜான், அவனுக்கு இன்னும் ஊற்றி கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவர் டேபிளில் உட்காந்துட்டு நிறைய பணத்தை அப்படியே எண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே எண்ணிகிட்ருக்காரு. ஸோ கரெக்டாக கால் வருது. ஹலோ யார்? ஏய் மறந்துட்டியா ஜிமினே, என்ன தரல? பேர் என்ன? ஏய் டேலண்ட்ரா. டேலண்ட் எப்படி இருக்கீங்க? பாத்தியா மறந்துட்டேன், டேலண்ட் உங்களை போய் மறப்பனா? சரி எங்கே ஜேகே எல்லாம் காணோம், கால் பண்ணால் எடுக்க மாட்டேறான். இன்றைக்கி ஏதோ மீட்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போயிருந்தானே. ஓ சரி ஏய் அர்ஜென்ட்டாக சரக்கு தேவைப்படுது, சொல்லுங்கள் டேலண்ட் உங்களுக்கு பண்ணாமலோ.
சிமீன் நோட் பண்ணிக்க கோட் வேர்டு. ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு கீழே பார்க்குறாரு. ஸோ இன்னொன்று குட்டியார் ஷீட் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு டீப்பாக நோட் பண்ணி பார்க்குறாரு. JKILLன்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு இல்லை டேட் போட்டிருக்கு, பாஸ் டு ஜான்னு போட்டிருக்கு. ஸோ ஜிமின் அப்படியே கூர்ந்து பார்த்துட்ருக்காரு. என்னடா நோட் பண்ணிட்டியா? ஒன்று சொன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிட்ஸில் பண்ணவா? சரிடா பண்ணு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. JKILL அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜே ஹைட் பண்ணிட்டு பார்க்குறாரு. கீழேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ கீழே பாஸ் டு ஜான்ட்டு சொல்லிடு. ஒத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு ஆர்கி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வராரு. அப்படியே டேங்க்கு கால் பண்ணுறாரு. ஸோ டேங்க்லாம் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கனால எடுக்கல. ஸோ ஹாங்க்கு கால் வருது. ஸோ ஹாங்க்கும் அப்படியே ரிங் போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டுறாரு. ஸோ ஜேகே அப்படியே குடிச்சிட்டு அந்த கேர்ளை பார்க்குறாரு. அப்படியே அந்த கேர்ள் ஆட நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறாரு. ஸோ ஜான் வந்துட்டு தலை என்னாச்சு விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடி நடந்து வந்து அந்த கேர்ள் கையை பிடிக்கிறாரு. ஸோ அந்த கேர்ளும் அப்படியே பார் டான்ஸர்னால அப்படியே ஜேகே முன்னாடி வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுது. ஸோ ஜேகேக்கு அந்த கேர்ள் ஃபேஸ் ஒரு மாதிரி டிம் ஐஸோட ட்ரிங்க் பண்ணியிருக்காருல, ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஐஸு மாதிரியே தெரியுது. ஐஸை அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே முன்னாடி ஆடுற மாதிரி. ஸோ ஜேகேவும் அப்படியே ஹேண்ட்லாம் பிடிச்சி சுற்றிட்டுட்டு ஸோ அப்படியே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆடுறா, செஸ்லாம் கை வச்சுட்டு. ஜேகே அப்படியே அந்த பிள்ளை ஃபேஸை பிடிச்சிட்டு இந்த ஹேரை ஒதுக்கி விட்டு பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது அது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே அவளை தள்ளி விட்டுட்டு பேக் வராரு. ஸோ அந்த பொண்ணு அகெயின் வருது. ஸோ ஜேகே தட்டி விடுறாரு. ஸோ அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு மாதிரி முன்னாடி வந்து நிற்குது. ஸோ ஜேகே கண்ணை காட்டுறாரு. ஸோ அவள் அப்படியே பின்னாடி போயிடுறா. ஸோ அப்படியே தள்ளாடி வந்து அந்த டேபிளில் உள்ள கீ எடுத்துகிட்டு ஸோ காருக்கு தான் போகிறாரு. தலை ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நான் ட்ரைவ் பண்ணிட்டா? போயிடுறேன்டா. வேணாம் தலை சொன்னா கேளுங்க. போய்கிறேன்டா. யாரும் எனக்கு வர வேணான்டா. எல்லாரும் நான் வச்சு நல்லா செய்கிறீங்கடா. நான் புச்ச வாழ்க்கையோ வாழ விட மாட்டீங்கடா. போகிறேன்டா, நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடி போய் அவரோட BMW ஏறுறாரு. ஸோ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜேஎம் அப்படியே அடிச்சுட்டே இருக்காரு. ஒத்தா எடுங்கடா. ஸோ ஹாங்க் எடுத்துடுறாரு. ஹலோ சொல்லுங்க மச்சான். எங்கடா இருக்கீங்க? ஏதான் பார்ட்டியில் நான் அங்கே ஜேகே. ஏண்டா இந்த ஜான் இருக்கான்ல? ஆமாம். ஏண்டா என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அவன் சீக்ரெட்டாக ஏதோ ஒரு கேங்கில் இங்கே வந்திருக்கான்டா. ஜேகேயும் கொள்ள சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிருக்காங்கடா. மச்சான் வேறு ஹெவியாக குடிச்சிருக்கான். ஒத்தா ஏதாவது ஆச்சு. இமீடியட்டாக அப்பயே போய் பாடுறா, போடா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டு ஹாங்க்னால நடக்க முடியல. ஸோ ஹாங்கு தள்ளாடி நடந்து வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு பயங்கரமாக. ஸோ ஜேகே வாட்டில் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஒன்றுமே தெரில அவருக்கு, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும் போது ஸோ கரெக்டாக ஒரு 4 காரு ஜேகே கார் நடுவில் போயிட்டுருக்குண்ணா. அந்த 4 காரும் அப்படியே ஜேகே காரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ ஜேகே நோட் பண்ணுறாரு. வேறு வழியாகவும் பார்த்துட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. ஜேகே ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போயிட்டே இருந்தவர் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முன்னாடி எடுக்கிறாரு. ஸோ அந்த 2 காரும் வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் முட்டினால ஜேகேயோட அந்த ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சி அப்படியே ஜேகே முன்னாடி போய் விழுந்துடுறாரு. மாஸ்க் போட்டிருந்தவங்களாம் இறங்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக பின்னாடி பார்க்குறாங்க. ஹாங்கோட கார் வருது. ஸோ அப்படியே அதுலேருந்து ஒருத்தர் அவரோட ஏர்பாட்ஸை பிடிச்சிட்டு ஜான் பின்னாடி ஒரு வண்டி வருது, யார் அது, நம்பர் என்ன, HY27. அது ஹாங்குடா, அவன் தான் சரியான பிரச்சனை, எல்லாம் கிளம்பு, அவன்கிட்ட மாட்டினீங்க தவிர முடியாதுடா, கிளம்பிடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு வேணாம், இந்த வார்னிங் லெட்டர் போட்டு வந்துடலாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை ஃபாஸ்ட்டாக எடுத்து வரிசையாக அந்த 4 காரும் முன்னாடி போகுது. ஸோ அந்த லாஸ்ட் காரில் இருந்து விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த வார்னிங் போர்டை ஜேகே முன்னாடி போட்டு போகிறாங்க.
ஸோ ஜேகே அப்படியே செம்மையாக குடிச்சிருப்பார்ல. ஸோ போய் விழுந்ததுலையும் ஒரு மாதிரி அவரால் எந்திரிக்கவே முடியாமல் அப்படியே அவர் ஹேண்டை வச்சு புஷ் பண்ணி அந்த ரோட்டில் அவர் ஹெட்டை மட்டும் தூக்குவார். ஸோ அப்படியே அந்த கார் நம்பரை பார்க்கலான்னு பார்ப்பாரு. MG01 போட்டிருக்கோம். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டே இருப்பார். அது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ ஹாங்க் வந்து அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வராரு. அச்சா ஒன்றும் ஆளல. ஏய் பாடுறா அச்சா பாரா டே அணிலா இல்லைடா. ஏய் மூங்கில் ரத்தம் வருதுடா. எடு எடு கார் நம்பர் MG01 பார்த்துட்டேன். அந்த MG ஆளுங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க்னாலே ஸ்டெடியாக நிற்க முடியல. பட் ஜேகே தூக்கி விடுறாரு லைட்டாக. ஜேகே அப்படியே அந்த போர்டை எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு. 3rd வார்னிங்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அகைன் ஜேகேக்கு நோஸ்லேருந்து பிளட் வருது. மச்சான் நீ வா கிளம்பலாம் வா, சேஃப்டி இல்லைடா, 2 பேர் தான் இருக்கோம் வா. அப்படியே தாங்கி கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு அங்கே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ நைட்டு ஃபுல்லாக நீங்களும் தூங்கியிருக்க மாட்டீங்க, உங்கள் பாட்டியும் தூங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே அந்த பாட்டியை ஹக் பண்ணிகிட்டே பாட்டி சரி செல்லம் இல்லை வாங்க போய் தூங்கலாம். இல்லை பாட்டி எனக்கு செல்லம் இல்லை வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி அவ்வளோ கேராக பார்த்துக்குறாங்க. ஸோ அப்படியே பெட்டில் அவங்க உட்காந்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக அவங்களோட லேப்பை பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டுது, அழுகையாக வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் பாட்டி அப்படியே உங்கள் ஹேர் ரப் பண்ணி சாங் பாடியே மெதுவாக தூங்க வைக்கிறாங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நர்ஸ் தான் வந்து பேண்டேஜ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்துட்டு அந்த ஜிம்காவே பார்த்துட்ருக்காரு. சஞ்சய் ஜிம்மின்னு ஹொத்தா இவ்வளோனா நம்ம கூடவே இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காண்டா. இது கூட தெரியாத முட்டாளாக இருந்திருக்கோம்ல நம்ம. இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரில கேங்குள்ள. அவன் பண்ணுறதுல ஒன்று கூட மாட்டோம் உங்களுக்கு டவுட் வரல. அந்த டைம் நான் மட்டும் போகலண்ணா வேணா கண்டிப்பாக ஜேகே மச்சனை பண்ணியிருப்பாங்கடா. ஏய் இந்த டேங் இருங்க, அவனுக்கு அன்றைக்கி தானே கை வடிஞ்சிச்சு. இந்த குடிலாம் தேவையாடா அவனுக்கு. அங்கேயே இருந்தான், அவனை தான் பண்ணியிருந்தா என்னடா ஆகிறது. ஜேகே ஜிம்மினை டேர்ன் பண்ணி சீரியஸாக பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. அங்கே ஒன்றும் பண்ணல என்னை மட்டும் குறி வச்சிருக்காண்ணா. எனக்கு தெரிஞ்ச அந்த சிஎம்மாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிஎம்ஏ விட்டு தான் இந்த MG பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஏய் நம்ம டார்கெட்டு சிஎம் இல்லை MGயை பிடிச்சாலாம் கரெக்டாக வந்துடும். பிடிச்சா இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் ஆற போடலாம். என்ன நம்ம ஆற போடுற நேரத்தில் என்ன வேணா பண்ண சான்ஸ் இருக்குது. அடுத்த மூக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் கை வச்சுட்டு பார்த்துக்கலாம் மச்சான் அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஏய் டேங் எங்கடா? அவன் எங்கேயா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு போனான்டா. ஓ டேங் செம்ம கடுப்பா அவர் வண்டியை எடுத்துகிட்டு சாரா வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ அப்படியே அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு சாரா வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ சாரா அப்பா வந்து ஏய் யார் பண்ணி ஏய் நில்லு அப்படின்னு சொல்லும் போது சாரா அப்பா தள்ளி விட்டுட்டு சாரா ரூம்குள்ளே வராரு. ஸோ சாரா இப்போ தான் ரெடி ஆகிட்டுருப்பா. ஸோ அப்படியே திரும்பி ஸ்மைல் பண்ணிட்டு பாப்பா. ஆனால் அப்படியே வந்து நெக்கை பிடிச்சி வால் சைடு நிப்பாட்டிடுவார். என்ன பண்ணுறீங்க? என்னாச்சுன்னா உனக்கு? ஏய் நடிக்காதடி, எனக்கு ஆசை காட்டுற மாதிரி காட்டி எங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் சரி அவனுக்கும் பாஸ் பண்ணிட்டு இருக்க தானே நீ போய் சொல்லாமல் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நெக்கை டைட்டாக பிடிக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த ஹேண்டில் சாரா அடிக்கிறா. விடு ஏய் நடிக்காதடி டியர்ஸோடு அப்படியே அந்த ஹேண்டை பிடிக்கிறா. ஸோ டேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே அந்த ஹேண்டை எடுத்துட்டு அது ஒரு கன்னை எடுத்து அப்படியே லோட் பண்ணுறாரு. ஏன்டி இப்படி பண்ண? ஏய் உண்மையை சொல்கிறீ இல்லாட்டி கொன்று வேண்டி. அப்படி பண்ணுறேன்னு நினச்சா நீ நினச்சிக்கோ, எனக்கு கவலை இல்லை. அப்போ நீ பண்ணுற அதானடி தேவங்க நான் சொல்கிறது. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேச வேணாம். இதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வெளியே வந்துச்சு நான் கொலகாரனா பாப்படி, அவ்வளோதான். தேவம் நான் சொல்கிறத கேளுடா. இதுதாண்டி
பொம்பளைங்க பின்னாடி போகக்கூடாது. ஸோ டேங்க் ஒரு மாதிரி ஆகுது, ஒரு ஹேண்டு வேறு வலிக்குது. எதுவும் சொல்லாமல் டேன் பண்ணி ஏமாத்திட்டல டேங், நான் ஒன்றும் பண்ணலடா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுட்டேன். இது மேலே கேட்குறது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கார் கிட்ட வராரு. ஸோ சாரா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ கார் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. ஸோ டேங் உட்காந்துருக்க விண்டோ சைடு வந்து அப்படியே கெஞ்சிட்டு இருக்கா, அழுகுறா. ஆனால் டேங்க் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. கார் ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஸோ ஓடி வந்துட்டு இருக்கா சாரா. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நின்றுட்டு செம்மையாக அழுகுறா. நான் சொல்கிறத கேளுடா, ஐயோ நான் எதுவும் பண்ணலை டேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறா. ஸோ டேங் அப்படியே அந்த காரில் உட்காந்துட்டு அவர் ஹேண்ட் அப்படியே மவுத் கிட்ட வச்சுட்டு யோசிக்கிறாரு. என்னது ஜெய் மச்சான் இப்படி ஆச்சா? அதுவும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக 12th பாஸ் ஆகிருக்குது. 12th அப்படின்னு சொல்லிட்டு சாராவோட மெசேஜ் பார்க்குறாரு. சாரா கிட்ட தான் சொல்லியிருப்பாரு பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அது எப்படி கரெக்டான டைமில்? எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியா, அந்த பொண்ணு எதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் கேட்குறாரு. அது அப்படி பண்ணாதுடா, அது என் ரோஸ்மில்க்கு, அது அப்படி பண்ணாது. இல்லைடா நீ வேறு யார்ட்டையும் சொல்ல, தன்ட்ட விட்டாரு. நானும் யார்கிட்டையும் சொல்ல, ஜெய்க்கும் யாரும் தெரியாது. உள்ளே இருக்கிற நியூஸ் வெளியே போயிருக்குன்னா அதான் காரணம். பாரு மச்சான், நீ என்ன வேணா பண்ணு, நான் கேட்க மாட்டானா. இது ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சம் நான் ஜெய்க்கு என்ன வேணா இருக்கும். இல்லைடா பண்ணியிருக்காச்சுடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரிடா நீ நம்பு, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, வெளியே இருந்து ஒரு ஆளுக்கு தெரியும்னா அது சாரா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு. ஸோ டேங்க்கு ஒரு மாதிரி ட்ரெஸ்ட்டே ப்ரோக் ஆகி சாரா மேலே ஒரு டவுட்டே வந்துடும். சாரா இப்படி பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அதை நினச்சி பார்த்து ஒரு மாதிரி மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு அவர் கண்ணெலாம் கலங்குது. எதுவும் சொல்லாமல் அவர் க்ளோலிங் கிளாஸ் போட்டு நார்மலாக வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே உங்கள் பாட்டி உங்களை அப்படி காலேஜ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹே லில்லி ஒரு மாதிரி இருக்கா? இல்லை ஐஸ் வரல, இல்லை அப்புறம் ஹாங்காங் எந்த மெசேஜும் பண்ணல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் ஐஸும் இவ்வளோ நாள் வராமல் இருக்குன்னு தெரில. ஐஸும் உங்கள் பாட்டியும் வந்திருக்காங்களாம், போய் பார்த்து வரலாமா? போகலாமே. ஆனால் அதான் நான் யோசித்தேன். சரி நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரின்சிபல் சார் முன்னாடி உட்கார வச்சு ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க பாட்டி. அவள் இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் வரா, டெய்லியும் நான் தான் கொண்டு வந்து விடுவேன். ஸோ அவளுக்கு மட்டும் கிளாஸஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே மேம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சொல்லிட்டீங்கள்ல. ஐஷு 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 இங்கே பாருமா. ஸோ நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு பார்க்குறீங்க. டோன்ட் வரி, என்ன நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல. வி ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி, உனக்கே தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பாட்டி போகலாமா, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா. சரிம்மா நீ கொஞ்சம் வெளியேறினு வரேன். சார் வீக்லி ஒன்ஸ் அவளை திருப்பி கூப்பிட்டு போகணும். எல்லாம் எனக்கு புரியுது மேம், இங்கே தாராளமாக கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வெளியே வராங்க. ஸோ உங்கள் பாட்டி கூட தான் நீங்கள் வரீங்க. ஸோ கார்கிட்ட வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஐஷு ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறீங்க. ஸோ காரும் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ ஜேகே ஒரு ட்ரீ பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஐஸை பார்த்துட்ருக்காரு. ஸோ அகைன் அந்த ட்ரீ கிட்ட சாஞ்சிட்டு அப்படியே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்திய வாழ்க்கையில் வந்து பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஓகேடா, இந்த பாட்டி தான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாபா, ஐ லவ் யூ. ஒரு 5 பார்ட் கிட்ட வந்துட்டு நம்ம டாக்ஸிக் மெமரிஸ் போட்டு அதுக்கப்புறம் கலந்து போடலாம். ஓகே போடுறேன்டா, பாய்.